ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது, என்ன சொல்கிறாங்க ரஜினி கமல்? எக்ஸ்ட்ரானரி ப்ரோமோ. நாம் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்ட பிறகு அதை பார்க்கும் பொழுது கட்டாயமாக ஆர்வம் குறைஞ்சிருக்கணும் தானே. ஆனால் அப்படி இல்லையே, வேற மாதிரி இருக்குது. அவங்க ரெண்டு பேரையும் எப்படி நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்குல்ல, அதையே ஸ்க்ரீனில் வச்சுட்டாரு அவர் நெல்சன். அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள எதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி எவ்வளோ பெரிய டார்கெட்டை நான் கையில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். இனிமேல் தான் அவருக்கு சிக்கலே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவருக்கு ஒரு காட்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா அடுத்த காட்சி அதே மாதிரி இவருக்கு வச்சாகணும். ஸோ அப்படி ஒரு நெருக்கடியில் நெல்சன் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு எந்த சிரமமும் வைக்காமல் ஒரு படப்பிடிப்பை நடத்துறதுங்கிறது பெரிய டாஸ்க்காக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு நெல்சன். அதில் தான் அவர் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வேறு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்பொழுது இவர் இந்த கதையை சொல்கிறாரு. எந்த புறமோ படத்தோட பொருந்திருக்கு சொல்லுங்க பாப்பா. எல்லாமே ஒன்று காமிப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் லுக், அவ்வளோதான். நீங்கள் ஹாப்பியாக அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்கன்னு அர்த்தம். இதுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் எப்பவுமே இருக்காது. அப்போ அடுத்தடுத்து யார் வரணுமோ வந்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா துறைகள்லையும் அவங்கவுங்க வாரிசுகள் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. இன்பனை மட்டும் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது, என்ன சொல்கிறாங்க ரஜினி கமல்? எக்ஸ்ட்ரானரி ப்ரோமோ. நான் கூட அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு, இந்த பெரிய லெஜண்டுகளை வச்சுக்கிட்டு அவர் எப்படி அந்த முதல் இதை நமக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறாரு. அது பெரிய சவால் இல்லையா? என்னப்பா அவங்க பண்ணாத ஜானரே கிடையாது, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் ஏதாவது புதுசாக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த ப்ரோமோ எடுக்கும் போதே நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம் இன்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்துருந்துச்சு பார்க்கும்பொழுது. நாம் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்ட பிறகு அதை பார்க்கும் பொழுது கட்டாயமாக ஆர்வம் குறைஞ்சிருக்கணும் தானே. ஆனால் அப்படி இல்லையே, வேறு மாதிரி இருக்குது. அடடா சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று அவங்க ரெண்டு பேரையும் எப்படி நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிற அந்த பதட்டம் இருக்குல்ல, அதையே ஸ்க்ரீனில் வச்சுட்டார் அவர் நெல்சன். இந்த ரூமுக்கு போகிறதா அந்த ரூமுக்கு போகிறதாங்கிறதுல ஆரம்பித்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள எதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி எவ்வளோ பெரிய டார்கெட்டை நான் கையில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். அந்த இந்த ஓவரால் ப்ரோமோவில் சார் நீங்கள் பேசியிருந்த வீடியோ பார்த்துருந்தா அதில் சொல்லியிருந்தீங்க நெல்சனுக்கு இதில் பல சிக்கல்கள் இருக்குது, பல பிரச்சனையை தாண்டி தான் வந்திருக்காரு. என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருந்தது? இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கா? இல்லை இருக்கும்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி சிக்கல் இருந்ததுன்னு நான் சொன்னேன். இனிமேல் தான் அவருக்கு சிக்கலே இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போ ரஜினியும் சரி கமலும் சரி ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள், ஒருத்தர் கவுத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா பெருந்தன்மையாக ரஜினியும் விட்டு கொடுப்பாரு, கமலும் விட்டு கொடுத்துருவாரு, அது வேறு. ஆனால் ரெண்டு பேருக்குமான ரசிகர்கள்ங்கிறவங்க ஏராளமானவர்கள் இங்கே இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் பாட்டு வாங்கிட முடியாது. அப்போ ஈக்குவலாக அதை எப்படி பிரிக்கிறோங்கிறது ஒரு பெரிய சவால். இவருக்கு ஒரு காட்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா அடுத்த காட்சி அதே மாதிரி இவருக்கு வச்சாகணும். ஸோ அப்படி ஒரு நெருக்கடியில் நெல்சன் மாட்டிக்கிட்டாருங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. இன்னொன்று இப்போ கமலை பொறுத்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ரஜினி அப்படி அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அவர் ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரும்பொழுது அதில் யாருக்கு எவ்வளோ மெனக்கிடணும், யாருக்கு மெனக்கிடவே தேவையில்லைங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று. பட் அதுதான் சொல்கிறேன், அது ரெண்டு பெரிய யானைகளை ஒரு பாகன் சமாளிக்கிறது தான் கதை. அண்ட் இந்த ஓவரால் ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த கார் ஓட்டுறாங்க, நம்ம ரெகுலராக நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிரைவிங் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கமல் சார் லெஃப்ட் சைடில் ஏறி உட்கார்றாரு, அந்த பக்கம் டிரைவிங் இருக்குது. அண்ட் ஓவரால் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே வேற கண்ட்ரிலேருந்து வந்தாமல் இருக்காங்க. அது எதுவுமே இந்தியா அப்படின்ற ஒரு ஃபீல்டு. இப்போ எப்படி இந்த கபாலி படத்தில் முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுத்தாங்களோ, இது ஒருவேளை அப்படி ஒரு படமாக இருக்கும். ஏன்னா படத்தோட அந்த ப்ரோமோவோட ஓப்பனிங்லையுமே ரைட் சைடில் அந்த காட்ஃபாதர், லெஃப்ட் சைடில் அந்த அமெரிக்கன் படம் ஒன்று இருந்தது டைட்டில். ஒருவேளை இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்லே இதை ட்ரீட் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சிருக்காரோ? ஆனால் நீங்கள் இவ்வளோ அப்பாவியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சிக்கொண்டேன். எந்த புறமோ படத்தோட பொருந்திருக்கு சொல்லுங்க. எல்லாமே ஒன்று காமிப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் லுக், அவ்வளோதான். நீங்கள் ஹாப்பியாக அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போயிருங்கன்னு அர்த்தம். இதுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் எப்பவுமே இருக்காது. ஸோ அப்படி தான் ப்ரோமோக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அந்த அடிப்படையில் இது ஸ்டியரிங் லெஃப்டா ரைட்டா அப்போ நல்லா இருக்கு, அவ்வளோதான். அந்த நேரத்தில் நல்லா இருக்கு.
அண்டு இப்போ நெல்சன்றது செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா இப்போ நெல்சனை விட பல டேரக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க, பல வெவ்வேறு கண்ட்ரியில தேடி இருப்பாங்க, இவங்கள வச்சு பண்ணலாம் அவங்கள வச்சு பண்ணலாம். இருந்தாலும் ஏன் நெல்சன்? இல்லை, இந்த படத்தினுடைய டைரக்டரை முடிவு செய்கிற முழு பொறுப்பையும் ரஜினிகிட்ட ஒப்படைச்சிட்டார் கமல். அந்த படத்தில் நம்ம நடித்தா கூட அந்த சாய்ஸை வந்து ரஜினிகிட்ட விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. ரஜினி தான் நிறைய பேர்கிட்ட கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதில் அவர் வந்து நெல்சனுடைய அந்த அப்ரோச் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவராக தான் ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அப்படி சொல்லப்பட்ட கதை தான் இது. ஏன் நெல்சன் அவருக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாரையும் விட அப்படின்னீங்கன்னா, நெல்சன் வந்து ரஜினியே கஷ்டப்படாமல் வேலை வாங்குறாரு. இப்போ என்னதான் இருந்தாலும் ரஜினிக்கு ஒரு ஏஜ் இருக்குது. நீங்கள் படத்தில் வந்து அப்படி புயல் மாதிரி காமிச்சா கூட நிஜத்தில் அவருடைய ஏஜ் என்ன செய்யுமோ அதுதானே செய்யும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எந்த சிரமமும் வைக்காமல் ஒரு படப்பிடிப்பை நடத்துறதுங்கிறது பெரிய டாஸ்க்காக அதை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் நெல்சன். அதில் தான் அவர் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வேறு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்பொழுது இவர் இந்த கதையை சொல்கிறாரு. டக்குன்னு அவர் கமலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இதையே ஃபைனல் பண்ணி போயிடலாங்கிறாங்க. ஸோ அப்படி தான் நெல்சன் வந்தது. ஓகே. அண்டு எப்பயும் கமல் சார் அப்படின்னா ஒரு 4-5 வாட்டி கதையை கேட்பாரு, நிறைய மாற்றங்கள்லாம் சொல்லுவாரு, கேள்விப்பட்டிருக்கோம். நெல்சன்கிட்ட அப்படி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடந்துதா? நெல்சன் கதையை ராஜ்கமலில் சொல்லாமல் எப்படி படம் பண்ண முடியும்? கண்டிப்பாக. இப்போ ராஜ்கமலை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து மகேந்திரன் இருக்கார், டர்மரிக் மீடியா, அதுவும் உள்ள ஒர்க் பண்ணும். ஓகே. ரெட் ஜெயண்ட் வந்து இந்த படத்தை தயாரித்தால் கூட கமலோடு நிழலாக அவர் இருக்கார், மகேந்திரன் இருக்கார். ஸோ அப்போ எல்லாருமே அந்த காம்பவுண்டில் உட்காந்து கமல், மகேந்திரன், இன்னும் சிலர் எல்லாருமே கேட்பாங்க கதையை. கேட்டுட்டு அவங்களும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனால் முடிவுங்கிறது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரஜினி. ஏன்னா இப்போ ரஜினியை வந்து அவங்க ஒரு விருந்தினர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ராஜ்கமலில் வந்து ரஜினி வந்து ராஜ்கமலுக்கு ஃபேவர் பண்ணுறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அது பல வருஷம் கழித்து நாம் சேரும் பொழுது நாம் பேனரில் இந்த படத்தை தயாரிக்கிறோம். இது வந்து ரஜினியினுடைய மகள் தயாரிப்புனா அது வேறு. ஆனால் இது ராஜ்கமல் வந்து அவங்க பேரை போடலன்னா கூட அதில் முக்கியமான பார்ட்னராக அவங்க இருக்காங்க. ரெட் ஜெயண்ட் பேர் மட்டும்தான் வருது, பட் ஒன் ஆஃப் த பார்ட்னராக அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மை நாடி வந்த விருந்தினருங்கிற பார்வையோடு தான் ரஜினியை பார்க்குறாங்க. ஸோ அதற்கான மரியாதையை எப்போவுமே ஒரு படி மேலே தான் கொடுப்பாங்க. அண்ட் இவங்க கடைசியாக தமிழில் நடிச்சு நீங்களே சொன்னீங்க அந்த அல்லாவுதீன் படம், அதுக்கப்புறமா தான் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அங்கே பிரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா? அதாங்க நான் வந்து அப்போ கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ரஜினி வந்து கொஞ்சம் அப்போ இந்த ஒர்க்கு டென்ஷன் இன்னும் பல பிரச்சனைகளில் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துட்டு இருந்தார். அது நம்ம விழாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது அந்த எம்ஜிஆர் சார் காலகட்டம் இல்லைங்கண்ணா? ஆமாம், அது அப்போதான் அந்த அவரை ஒரு மனநலம் சரியில்லைன்னா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். இல்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி சொல்றேன். அன்னைக்கு என்னென்னவோ சொன்னாங்க, பட் இன்னைக்கு நம்ம அதை அப்படி வர்ணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அவர் அன்னைக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ ஒரு படம் காலையில் நடித்தார், மத்தியானம் ஒரு படம் நடித்தார், நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரு படம் நடித்தாருன்னு ஓடிக்கிட்டு இருந்தார் ரஜினி. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒர்க்லோடு மண்டையில் ஏறும்பொழுது ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி அவர் அப்படி இருந்தார். அப்போ வந்து அவரோடு நடிக்க பல பேர் பயந்தாங்க, கூட நடிக்கிற நடிகைகளே பயந்தாங்க. எந்த நேரத்தில் அவர் என்னவா ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு பயந்தாங்க. அப்போ தான் இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் ஷூட்டிங்கில் அந்த அட்டைக்கத்தியெல்லாம் கொடுக்கல, கிட்டத்தட்ட வந்து ஒரு ரியல் கத்தியாகவே கொடுத்து தான் அப்படி அன்றைக்கி எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு நிஜமாகவே ஒரு குத்தம் வந்துட்டு தான் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் கமல் வந்து சேர்ந்து நடிக்க வேண்டாங்கிற ஒரு முடிவை எடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப நாகரிகமான முறையில் சொல்லி அது வேறு மாதிரி அதை அதுக்கப்புறம் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க. அது பல வருஷமாக போய் கிட்டத்தட்ட 47 வருஷம் கழித்து திரும்ப 2 பேரும் ஒன்றா நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்பன் உதயநிதி அப்படின்றது வருது, அதை பார்க்கும் போதே கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறேன், அவர் தேவையில்லாமல் திட்டுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஒரு அப்பாவோட பிஸ்னஸ் ஒரு பையன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறேன்? இல்லைங்க, ரொம்ப தப்பான ஒரு கூட்டம் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து தன்னை ஒரு ஜட்ஜாக நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு மரண தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தினந்தோறும். இப்போ பாருங்கள், அம்பானியோடைய மகன் வந்து பிஸ்னஸை கவனிக்கிறாரு, ஆமாம், அதை கம்முன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு தெருமுனையில் ஒரு நாடார் கடை இருக்குன்னு வைங்க, அந்த கடையில் இருக்கிற ஒருத்தர் அவர் பையன்கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதை வந்து அமைதியாக பார்க்குறாங்க. எல்லா துறையிலையும் இப்படி இருக்குது. ஒரு மளிகை கடையில் ஆரம்பித்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த இது இருக்குது. அவங்களுடைய வாரிசுகள் அந்த வேலையை பார்க்குறதுங்கிறது வந்துடுது, அந்த பொறுப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. இன்பன் உதயநிதி வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு வந்து பேசிக்கலாகவே அந்த நாலேஜ் இருக்கலாம், ஒரு எப்படிங்கிற நாலேஜ் இருக்கலாம். அடுத்த தலைமுறை வளர்வது தானேங்க
எப்போதுமே சரியாக இருக்கும், நானே உட்காந்துருப்பேன் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறது அப்படி யாருமே இருந்தது இல்லையே. எவ்வளோ பெரிய எம்ஜிஆர், அவர் வந்து உலகத்தில் அவர்லாம் அம்மா வயத்தில் பிறக்கவே இல்லை, நேராக சொர்க்கத்துலேருந்து குதிச்சவர்னு நம்ம எம்ஜிஆரே இல்லாமல் போயிட்டார். அப்போ அடுத்தடுத்து யார் வரணுமோ வந்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா துறைகள்லையும் அவங்கவுங்க வாரிசுகள் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. இன்பனை மட்டும் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. அவர் அரசியலுக்கு வந்தால் பேசலாம். இப்போ திமுக வந்து இப்போ எப்படி உதயநிதிக்கு ஒரு பதவியை கொடுக்கப்போ அவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணாங்க, அது எப்படி சரின்னு கேட்டாங்க, அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய லீடர்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு வராங்கன்னு. ஆமாம், அதே மாதிரி நாளைக்கு இன்பநிதிக்கு ஒரு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்தா கட்டாயமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பணம் போட்டு நடத்துகிற அவங்களுடைய தொழில் அது, அதில் வந்து அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து செயல்படுறாங்கும்போது அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த ஓவரால் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் அனிருத்தோடைய மியூசிக் தான் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. எப்படி ஒரு வாட்டி இப்படி புதுசு புதுசா பிடிக்கிறாருன்னு உங்களுக்கு அது எப்படி? அவர் ரஜினினா எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக வருவார். இந்த படத்தில் ரஜினி கமலுங்கும் போது அவருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறுப்பு வந்துடுது. அதை தான் இந்த ஃப்ரேமில் காமிக்கிறாங்க. அந்த ராகமா இந்த ராகமா நடுவாப்பில் போயிடுவோம்ட்டு அவர் ஒரு ராகத்தை பிடிச்சி போகிறதெல்லாம் சொல்கிறாரு. கேட்க ஃபன்னாக இருந்தால் கூட உள்ளபடியே அது வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ டென்ஷன் அவருக்கு இருக்கும். ஸோ அது ஒன்று, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார். இந்த ப்ரோமோவில் வந்து ரொம்ப ஹைலைட்டு அனிருத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான், ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேனே, இப்போ அனிருத் மீது ரஜினி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். அவர் வந்து ரஹ்மானும் இளையராஜாவும் கலந்த கலவைன்னெலாம் பொது வேடையில் அவருக்கு பாராட்டெல்லாம் சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாராட்டில் ஒரு கீரல் கூட விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பார்ல அவர். ஸோ அதுதான் நம்ம கூட அனிருத் வந்து அண்டாவும் குண்டாவும் உருட்டுற மாதிரி இருக்குலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இதை பார்க்கும்போது மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருப்பா அப்படின்னு தோணுது. ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபி எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இப்படி ஒரு கொலாபரேஷன் நடந்ததுன்னா? இல்லை, ராஜீவ் மேனன் மாதிரி ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபி ஒரு கேமராமேன் வேணும். இப்போ ராஜீவ் மேனன் மாதிரியோ பிசி ஸ்ரீராம் மாதிரியோ இதுக்குள்ளே வரும்போது தான் அவங்களுடைய அனுபவமும் இவங்களுடைய நீண்ட கால ஒரு சாதனையும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ திடீர்னு இப்போ இருக்கிற யாராவது ஒருத்தரை போட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு சிக்கலை உண்டாக்கிறோம். அதனால தான் ரொம்ப அனுபவஸ்தர்களை உள்ளே கொண்டு வர்றது கரெக்டான வேலையை தான் செஞ்சுருக்காங்க.